One day, classic cricket. Test cricket, I think one day. சவுத் ஈஸ்ட் இங்கிலாண்டில் உள்ள ஆடு மேய்க்கிறவங்க அவங்களோட குச்சியை பேட்டாகவும் உள்ள ரவுண்டாக்கி பாலாவும் யூஸ் பண்ணி 1000 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடின கிரிக்கெட் இன்னைக்கு வேர்ல்டில் செகண்ட் மோஸ்ட் வாட்ச் ஸ்போர்ட்டாக ஆஃப்டர் ஃபுட்பால் ரைஸ் ஆயிருக்கு வித் 2.5 பில்லியன் ஃபேன் பேஸ் வேர்ல்ட் வைட். ஒரு காலத்தில் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிருந்த ஸ்போர்ட் இன்னைக்கு செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்போர்ட்ஸ் லீக் இன் த வேர்ல்ட். 1744 ஒரு ஓவருக்கு 4 பால் தான் இருந்தது. அடுத்தது 5 ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் 8 ஆக்குனாங்க. 1970s தான் ஸ்டாண்டர்டாக ஒரு ஓவருக்கு 6 பால்ஸ் அப்படின்னு ரூலை கொண்டு வந்தாங்க. 1990s வரைக்கும் கிரிக்கெட் கவர்னிங்கில் இங்கிலாண்டோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏஷியன் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி இந்தியா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1983 கபில் தேவ் கேப்டன்சியில் இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சதும் 1989 சச்சின் டெண்டுல்கர் கிரவுண்டுக்கு நுழைஞ்சதும் இந்த 2 விஷயமும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு திருப்பு முனை தான். பிசிசியோட 2025 IPL ரெவென்யூ மட்டும் ஆல்மோஸ்ட் 10,000+ crores. வேர்ல்ட்லேயே ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டு இப்போ பிசிசிஏ தான். டைம் பாஸ்க்காக விளையாட ஸ்டார்ட் பண்ண கேம் $1 பில்லியன் கேம் அண்ட் பிஸ்னஸ் ஆன கதை. Let's dive into the world of cricket. டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம வீடியோ பார்க்குற ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த சின்ன கிளிக் தான் எனக்கு மேலே குவாலிட்டியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி கிரிக்கெட் இங்கே தான் முதல்ல விளையாடினாங்க அப்படின்னு கிளியராக சொல்ல முடியாது. கிரிக்கெட்டோட ஜேர்னி எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்ல ப்ரிசைஸ் ரெக்கார்ட் கிடையாது. வேர்ல்டில் ஃபுட்பாலுக்கு அப்புறம் ரொம்ப பேரால் ஃபாலோ பண்ணப்படுற ஸ்போர்ட்னா அது கிரிக்கெட் தான். சில ஹிஸ்டாரியன்ஸ் கிரிக்கெட்டோட ஆரிஜின் ஆங்கிலோ சாக்சன் அண்ட் நார்மன் பீரியட்லேயே, அதாவது 1066க்கு முன்னாடியே ஃபார்மர்ஸ் அண்ட் ஆடு மேய்க்கிற ஷெப்பர்ட்ஸ் ஆட்டுக்காக கையில் பிடிக்கிற குச்சியை இல்லைனா மற்ற ஃபார்மிங் டூல்ஸை வச்சு விளையாடின பவுலிங் டைப் கேமில் இருந்து தான் வந்தது அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த கேமில் அவங்க பேட்டாக ஆடு மேய்க்கிற குச்சியையும், அதாவது க்ரூக்ஸ், பாலா கல் இல்லை உள்ள ரவுண்டாக சுற்றி தூக்கி போடுவாங்க. ஸ்டம்ப்ஸாக அந்த ஆடுகளை பாதுகாக்கிற வேலியை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பால் இந்த ஸ்டம்பில் படாமல் பேட்டை வச்சு தடுக்கணும். இதுதான் கேம். இதுக்கு வேறு எந்த ரூல்ஸும் கிடையாது. பட் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் ஈஸ்ட் இங்கிலாண்டில் கென்ட் அண்ட் சசெக்ஸ் கவுண்டி பக்கத்தில் இருக்கிற வீல்டு அப்படிங்கிற ரீஜனில் ஃபார்மிங் அண்ட் மெட்டல் ஒர்க்கிங் கம்யூனிட்டிஸ் தான் இந்த கேமை டெவலப் பண்ணாங்கன்னு. குழந்தைங்க பால்ஸும் ஸ்டிக்கையும் வச்சு விளையாடின கேமில் இருந்து இந்த கிரிக்கெட் இவால்வ் ஆகிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு தியரி படி கிரிக்கெட் ஃப்ரான்ஸ் இல்லைன்னா பெல்ஜியமில் இருக்கிற ஃப்ளாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நார்தர்ன் ரீஜனில் இருந்து இமிகிரன்ஸாக வந்த வீவர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சில ஹிஸ்டாரிக்கல் கிளைமும் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து ரொம்ப வருஷம் ஃப்ரான்ஸை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரான்ஸுக்கே கிரிக்கெட்டை அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ் பீப்புள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கிரிக்கெட்டை பரப்புனாங்க. இஃப் த இங்கிலீஷ் ஹேட் காலனைஸ்ட் மாஸ், த மார்ஷியன்ஸ் வுட் நவ் பி த மெம்பர்ஸ் ஆஃப் ICC அப்படின்னு ஒரு ஃபேமஸ் சேயிங்கே இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெகுலேஷன் என்னன்னா, 1300s இங்கிலாண்டோட கிங் எட்வர்ட் II சின்ன வயசில் இருக்கும்போதே கிரெக் அண்ட் அதர் கேம்ஸை வெஸ்ட்மின்ஸ்டர் அண்ட் நியூ லண்டனில் விளையாடினதா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் சிலர் கிராக் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலி கிராக்கோட ஓல்ட் ஸ்பெல்லிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராக்னா ஃபன் அண்ட் கேம்ஸ்னு பொதுவான மீனிங். ஆனால் நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணப்பட்ட தியரி என்னென்னா, கிரிக்கெட் ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட இருந்து தான் ஒரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்னு. இதுக்கு சில ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் கூட இருக்குது. இப்போ வரைக்கும் கிரிக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸ் ஆங்கிலோ சாக்சன் காலத்தில் இருந்தே பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொல்கிற விக்கெட் அந்த காலத்திலேயே ஆடுகளை அடக்கி வைக்கிற இந்த ஃபென்ஸோட கேட்டை விக்கெட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்டில் வரக்கூடிய விக்கெட்னு சொல்கிற இந்த டேர்ம் அதிலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி விக்கெட் மேலே வைக்கிற இந்த பெயில்ஸ் கூட அந்த கேட்டில் யூஸ் பண்ணுற பெயிலை ரெஃபர் பண்ணுது. அண்ட் கிரிக்கெட்னு சொல்கிற வேர்டை கூட அந்த காலத்தில் ஆடுகளை வரிசையாக நடக்க வைக்க யூஸ் பண்ணுற க்ரூக் அப்படின்னு சொல்லப்படுற வளைஞ்சிருக்கிற இந்த கம்பில் இருந்து தான் டெரைவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. கிரிக்கெட் ஸ்டூல் பால், ரவுண்டர்ஸ், பேஸ்பால் மாதிரி பேட் அண்ட் பால் கேமோட கேட்டகரியில் தான் வரும்.
ஆனால் கிரிக்கெட் இதில் ஏதாவது ஒரு கேம்லேருந்து இவால்வ் ஆச்சா இல்லை இந்த கேம்ஸ் கிரிக்கெட்லேருந்து இவால்வ் ஆச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு கிளியர் டாக்குமெண்டட் எவிடன்ஸும் இல்லை. 1597 இங்கிலாண்டில் உள்ள கில்ஃபோர்டில் நடந்த ஒரு கோர்ட் கேஸில் தான் கிரிக்கெட் விளையாண்டதுக்கான ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரிட்டன் ரெக்கார்டு இருக்குது. ஜான் டெரிக் அவர் படித்த ஸ்கூலுக்கும் லேண்ட்லார்டுக்கும் லேண்ட் டிஸ்பியூட் நடந்தப்போ விட்னஸாக கோர்ட்டில் டெஸ்டிஃபை பண்ணும்போது 1550s அந்த ஸ்கூலில் படிக்கும்போது கிரிக்கெட் அண்ட் அதர் கேம்ஸ் விளையாண்டதா சொல்லியிருக்காரு. இது அந்த கோர்ட் ரெக்கார்ட்லேயும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இதிலிருந்து கிரிக்கெட் சரி கவுண்டியில் இருக்க கில்ஃபோர்டில் 1550s ஸ்கூல் பாய்ஸ் விளையாண்டதுக்கான ரெக்கார்டும் இருக்குது. 1598 ஜியோவானி ஃப்ளோரியா எழுதின இங்கிலீஷ் இட்டாலியன் டிக்ஷனரியில் கிரிக்கெட்டை பாய்ஸ் விளையாடுற கேம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1611 சசக்ஸ் கவுண்டியில் பார்த்தலோமியூ வயாட் அண்ட் ரிச்சர்ட் லேட்டர்னு 2 பேர் சண்டே சர்ச்சுக்கு போகாமல் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்ததுக்காக ப்ராசிக்யூட் பண்ணி ஃபைன் போட்டதா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதிலிருந்து இதுவரை சில்ட்ரன்ஸ் கேம்னு இருந்த கிரிக்கெட் அடல்ட்ஸும் விளையாடுவாங்க அப்படின்னு இதுலேருந்து தெரியுது. 1613 கில்ஃபோர்ட் பக்கத்தில் உள்ள வான்புராவில் கிரிக்கெட் ஸ்டாஃப், அதாவது ஓல்ட் இங்கிலீஷ் டேர்ம் ஃபார் கிரிக்கெட் பேட், அதை வச்சு அடித்ததா கோர்ட் கேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 1640 நடந்த இன்னொரு லேண்ட் டிஸ்பியூட் கேஸில் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த லேண்டில் வீல்ட் அண்ட் அப்லாண்ட் கவுண்டிக்கு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததா டெஸ்டிமனியும் இருக்குது. 17th செஞ்சுரியோட லேட்டர் பார்ட்டில் கிரிக்கெட் ஒரு கேம்பிளிங் கேமாக மாறவும் ஆரம்பிக்குது. நிறைய பணக்காரங்களுக்கு கிரிக்கெட் ஒரு சோஷியல் ஈவெண்ட்டாக மாறி மேட்ச் நடக்கும்போதே கேம்பிளிங்கும் நடக்குது, ஆல்கஹாலும் சர்வ் பண்ணுறாங்க. 1664 இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் கேமிங் ஆக்ட் 1664 பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் 100 பவுண்ட்ஸுக்கு மேலே கேமில் கேம்பிள் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூலும் கொண்டு வராங்க. அந்த டைம் தான் இங்கிலாண்டில் ப்ரெஸ் ஃப்ரீடமும் கிடைக்குது. அண்ட் ஸோ கிரிக்கெட்டுக்கு இப்போ ப்ரெஸ் கவரேஜும் கிடைக்குது. 1685 லண்டனில் மிச்சம் கிரிக்கெட் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதோட கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் நடந்தது. அண்ட் இப்போ வர அந்த கிளப் லண்டனில் தான் இருக்குது. கிரிக்கெட்டில் கேம்பிளிங் இருந்தனால நிறைய ரிச் பீப்புள் வில்லேஜஸை வச்சு அவங்களே அவங்களோட கவுண்டி பேரில் டீமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 17th செஞ்சுரி எண்டில் கிரிக்கெட் இங்கிலாண்டை தாண்டி நார்த் அமெரிக்காவில் ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் 18th செஞ்சுரியில் ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியாலையும் பரவ ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் நார்த் இங்கிலாண்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே மற்ற கண்ட்ரீஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இங்கிலாண்டோட காலனி கண்ட்ரீஸ். ஸோ இந்த இங்கிலீஷ் பீப்புள் எங்கே போனாலும் அவங்களோட கேமை கொண்டு போயிருக்காங்க. 1722 லண்டன் கிரிக்கெட் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ஹோம் கிரவுண்டாக பக்கத்தில் இருந்த ஆர்ட்லரி கிரவுண்ட் இருந்துச்சு. நோபல்மென் அண்ட் ஜென்டில்மென்ஸ் கிளப்பில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கிளப்பை ஆரம்பிக்கிறாங்க. 18th செஞ்சுரியில் லண்டனில் கிரிக்கெட் ஒரு பெரிய கமர்ஷியல் லெஷர் ஸ்போர்ட்டாக மாறுது. ஸோ இதை வச்சு ஒரு பெரிய லெஷர் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறாங்க. பணக்காரங்க அவங்க டீமில் விளையாடுறதுக்கு பிளேயர்ஸை அவங்க எஸ்டேட்லேயே வேலைக்கு வச்சு ட்ரெயினும் பண்ணுறாங்க. இதை அவங்க கேம்பிளிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்குறாங்க. இப்போ வர விளையாண்ட கிரிக்கெட்டுக்கு ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. 1727 சீசனில் செகண்ட் டியூக் ஆஃப் ரிச்மண்ட் டீமுக்கும் அண்ட் மிஸ்டர் ஆலன் பிராட்ரிக்கோட டீமுக்கும் நடந்த மேட்சஸ்க்கு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சில செட் ஆஃப் ரூல்ஸை ஃபார்ம் பண்ணி 2 டீமும் அதுக்கு அக்ரி பண்ணுறாங்க. இந்த ரூல்ஸில் கேமோடது போக கேம்பிளிங் அமௌண்ட்டும் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டு ஒரு கிளியர் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இதில் மொத்தம் 16 பாயிண்ட்ஸ் இருந்தது. இந்த ரூல்ஸ்லாம் இப்போ இருக்கிற ரூல்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பிச்சோட லென்த்தை 22 yardsன்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க, விச் ரிமைன்ஸ் ஸ்டாண்டர்ட் டுடே. மொத்தம் 11 மெம்பர்ஸ் பர் டீம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேட்ஸ்மேன் ஒரு ரன் எடுக்கணும் அப்படின்னா அம்பையர் கையில் வச்சிருக்க ஸ்டிக்கை தொடணும். ஒரு பாலை ஃபீல்டர் கேட்ச் பண்ணால் அது டைரக்ட் கேட்சாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸில் பட்டு கேட்ச் பண்ணாலும் ஸ்ட்ரைக்கர் அவுட் தான். டியூக் ஆஃப் ரிச்மண்ட் அண்ட் மிஸ்டர் பிராட்ரிக்கோட டீமும் எந்த பாலை வச்சு மேட்ச் விளையாட போகிறாங்க அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இப்படி இதில் ஒரு 16 ரூல்ஸ் இதில் கிளியராக டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. பேசிக்கலி நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ், இன்னிங்ஸ் ஃபார்மேட்டு, பிளேயிங் ஹவர்ஸ் அண்ட் டின்னர் பிரேக் எப்போ, பிச் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், நான் சொன்ன அந்த 22 yards, அப்புறம் அம்பையர்ஸோட அத்தாரிட்டி என்ன, அவங்க சொல்கிறது தான் லாஸ்ட் வேர்டு, டைப் ஆஃப் டிஸ்மிசல்ஸ்லாம் என்ன, அப்புறம் பெட் ஆர் பேமெண்ட் என்ன, அதாவது ஒவ்வொரு சைடும் 100 pounds கொடுக்கணும். தட் த வின்னர்ஸ் ஷால் ரிசீவ் த மணி இம்மிடியட்லி ஆஃப்டர் த மேட்ச் இஸ் எண்டட். காசு பேசிக்கலி உடனே கிடைக்கணுங்கிற ரூல். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஸ்டேக்ஸ், இது எல்லாத்தையும் தெளிவாக எழுதுறாங்க. பேசிக்கலி இந்த 16 பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டன் லாஸ் ஆஃப் கிரிக்கெட், ஈவன் பிஃபோர் த அஃபிஷியல் லாஸ் ஆஃப் கிரிக்கெட் which was established in 1744. AI வேர்ல்டில் இன்னும் டீப்பராக போனால் ChatGPT, Gemini AI மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை 10x ஸ்பீடில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் AI ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணி பிஸ்னஸ், ப்ரொடக்டிவிட்டி, டிசைன் இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த பர்பஸ்க்காக நான் 2 ஸ்பெஷல் கோர்சஸை உங்களுக்காகவே க்யூரேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட், நத்திங் பட் த ஜெனரேட்டிவ் AI ChatGPT. ChatGPTயை நிறைய பேர் இன்னும் கூகுள் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் சொல்லணும்னா இதோட ஸ்கோப் கூகுளை விட 100 மடங்கு அதிகம்.
இது வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்காது, இது ஐடியாஸ் கிரியேட் பண்ணும், கண்டென்ட் எழுதும், பிளான் ப்ரிப்பேர் பண்ணும், வெப்சைட் கிரியேட் பண்ண கோட் எழுதும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பர்சனல் டியூட்டராகவும் இருக்கும். இந்த கோர்ஸில் ChatGPT எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுல இருந்து அதோட கிரியேட்டிவ் யூஸ் கேசஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன். செகண்ட் கோர்ஸ், நீங்கள் எல்லாம் கேட்ட AI மாஸ்டர் கிளாஸ். ChatGPT தவிர ஆயிரக்கணக்கான AI டூல்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. இந்த கோர்ஸில் டேட்டா அனலிட்டிக்ஸ், வீடியோ எடிட்டிங், இமேஜ் ஜென்ரேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ஆட்டோமேஷனில் எப்படி AI ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த 2 கோர்ஸையும் தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப் பல விஷுவல்ஸோட நம்ம சேனல் ஸ்டைலில் அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டோன்ட் மிஸ் இட். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், டிசைனர், பிஸ்னஸ் ஓனர், கண்டென்ட் கிரியேட்டர், ஐடி ப்ரொஃபஷனல், ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை உங்களால் சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும். இது லிட்டரலி எல்லாருக்குமான கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 500 யூசர்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட். ஹரியப். கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி என்ரோல் பண்ணுங்க. AI ஹெல்ப்போட இந்த டிஜிட்டல் வேர்ல்டை கான்கர் பண்ணலாம். 1744 லண்டன் கிரிக்கெட் கிளப்போட மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து லாஸ் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு செட்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு யூனிவர்சல் கிரிக்கெட் ரூல்ஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த யூனிவர்சல் ரூல்ஸில் சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, காயின் டாஸ் பண்ணி தான் யார் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணணும். பிச் லென்த் எக்ஸாக்டாக 22 yards, அதாவது 20 meters இருக்கணும். ஸ்டம்ஸோட ஹைட் 22 inches தான் இருக்கணும். அண்ட் பெயிலோட லென்த் 6 inches தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதோட பாலோட வெயிட் 5 to 6 ounces தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஓவரில் 4 balls தான் இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் அவுட் சுச்சுவேஷன்ஸும் கிளியராக லிஸ்ட் பண்ணுறாங்க. பாலை பேட்ஸ்மேன் 2 தடவை அடித்தாலும் இல்லை பேட்ஸ்மேன் ஃபீல்டிங் பண்ணுறதை தடுத்தாலும் தே ஆர் அவுட். விக்கெட் கீப்பர் பால் போல் ஆகிற வரைக்கும் சைலண்டாக ஸ்டில்லாக இருக்கணும். நியூ பேட்ஸ்மேன் வர்றதுக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. இன்னிங் பிரேக்குக்கு 10 minutes தான் கொடுப்பாங்க, மீல்ஸ் ஆர் ரெயின் பிரேக்ஸ் தவிர. ஃபீல்டர்ஸ் அப்பீல் பண்ணலை அப்படின்னா அம்பையர் பேட்ஸ்மேனை அவுட் சொல்ல முடியாது. மோர் இம்பார்ட்டன்ட், அம்பையர் சொல்கிறது தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். நீங்களே யோசிச்சு பாருங்கள், தே மேட் அ வெரி ஹானஸ்ட் எஃபர்ட் டு கிளியர்லி லே டவுன் த ரூல்ஸ். இதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ரூலில் பேட்டு எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ 1771 செட்ஸி அண்ட் ஹாம்பிள்டன் நடுவில் நடந்த மேட்ச்சில் விக்கெட்டோட விட்டுக்கு அதை மறைக்கிற மாதிரி ஒரு பேட்டை கொண்டு வந்துட்டாங்க. அது போக அதே சமயத்தில் நிறைய பிளேயர்ஸ் பால் வரும்போது காலை வச்சும் தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ரூலில் LBWயும் இல்லை. யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் அந்த டைமில் பார்த்துருந்தோம்னா பயங்கர காமெடியாக தான் இருந்திருக்கும். பட் இதெல்லாம் நடந்திருக்கு. இது எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் February 25, 1774 திரும்பவும் ரூல்ஸை ரிவைஸ் பண்ணுறாங்க. இதுக்காக கென்ட், ஹாம்ஷயர், சரே அண்ட் சசக்ஸ்னு இருக்க நிறைய கிளப்பை சேர்ந்தவங்க ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி பால் மாலில் இருக்க ஸ்டார் அண்ட் கார்ட்டர் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி லாஸை ரிவைஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் LBW அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸும் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பேட்டோட விட்த்து 4.25 inches மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல் எழுதுறாங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸை கொண்டு வராங்க. அங்கே இன்னொரு கான்ட்ரவர்சியும் நடக்குது. இந்த டைமில் விக்கெட்டில் வெறும் 2 ஸ்டம்ப் தான் இருந்திருக்கு. அண்ட் 1775 நடந்த ஒரு மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் 3 தடவை 2 ஸ்டம்புக்கு நடுவில் பால் உள்ளே போயிருக்கு. அதுவும் ஸ்டம்பையும் பெயிலையும் தொடாமலே. இது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அந்த டீம் இதை ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறம் தான் மிடில் ஸ்டம்ப் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டை பொறுத்தவரை அதோட ரூல்ஸ்னே சொல்ல மாட்டாங்க, லாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டைம் வர பாலை அண்டர்ஆர்மில் தான் பவுல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1787 லண்டன் அண்ட் அதை சுற்றி ஊர்களை சேர்ந்த இலைட்ஸ் எல்லாம் சேர்ந்து மேரல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இதோட ஃபவுண்டர் தாமஸ் லார்ட். இந்த கிளப்போட ஹோம் கிரவுண்ட் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் தான். இது பழைய கிரவுண்டு. இப்போ இருக்கிற லார்ட்ஸ் இட் ஹஸ் கான் த்ரூ லாட் ஆஃப் மாடிஃபிகேஷன். லேட்டஸ்ட் லார்ட்ஸ் கிரவுண்டு இந்தியன்ஸ்க்கு ரொம்பவே நெருக்கமான ஸ்டேடியம். 1983 கபில் தேவ் அண்ட் டீம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் இந்தியாவுக்கு வின் பண்ணாங்க. அது இங்கே தான். அண்ட் 2002 நாட்வர்ஸ் ட்ராஃபியில் சௌரவ் கங்குலி டிஷர்ட்டை சுற்றி செலிப்ரேட் பண்ணதும் இங்கே தான். இந்த கிளப்பில் தான் கிரிக்கெட்டுக்கு ஒரு யூனிவர்சல் லா ஃபர்ஸ்ட் பிரிண்டட் பப்ளிகேஷன் 1755 கிரியேட் பண்ணாங்க. த லாஸ் ஆஃப் த நோபல் கேம் ஆஃப் கிரிக்கெட் ஆஸ் ரிவைஸ்ட் பை த கிளப் அட் செயின்ட் மேரலபோன் அப்படின்னு செட் ஆஃப் ரூல்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் லாஸில் நிறைய ரிவிஷன்ஸ் வந்தாலும் பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் த கேமை செட் பண்ணது இந்த கிளப் தான். இப்போ ரீசெண்டாக கூட ஜென்ரல் நியூட்ரல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணணும், ஒரு ODIயில் 2 balls per innings யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கூட லேட்டஸ்டாக இதில் ஆட் பண்ணாங்க. 1760 வரைக்கும் அண்டர்ஆர்மில் தான் பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பேட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் பாலை பிச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் பாலோட லைன் லென்த் அண்ட் பேஸை ஸ்டடி பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. த கேம் கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நவ். ஸோ இந்த நியூ ஸ்டைலில் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் பேட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க.
அது வரைக்கும் ஹாக்கி ஸ்டைலில் வளைஞ்ச பேட்டை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிரிக்கெட் பேட்டோட எவல்யூஷனை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். 1772 தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சை ஹாம்பிள்டன் கிளப் ஆர்கனைஸ் பண்ணி பிராட் ஆஃப் பென்னி டவுனில் நடந்த ஹாம்ஷயர் 11 vs இங்கிலாந்து 11 மேட்சை 2 லீடிங் ஆன்லைன் ஆர்கைவ்ஸும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் கவரேஜை இந்த மேட்ச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்சை ESPN கிரிக்கெட் இன்ஃபோல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரிக்கெட் ஆர்கைவ்ஸில் F1 அப்படிங்கிற நம்பரும் இது கொடுத்துருக்காங்க, இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி. இதுக்கு நடுவில் 18th centuryல சிங்கிள் விக்கெட் மேட்சுங்கிற ஒரு டைப் ஆஃப் மேட்சும் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இதில் ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு பவுலர் தான் இருப்பாங்க. 2 பேரும் டேர்ன் எடுத்து விளையாடுவாங்க. சில டைம் போல் பண்ணுறவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண சில ஃபீல்டர்ஸும் இருப்பாங்க. 2 பேரில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். சில டைம் 3 players vs players-உம் விளையாடுறதுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்குது. இது நம்ம கூட சின்ன வயசுலாம் விளையாண்டுருப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இது மாதிரி தான் ரியலாக ஹிஸ்ட்ரியிலையும் கிரிக்கெட் இவால்வ் ஆயிருக்கு. 18th centuryல நிறையா கவுண்டிஸ் அவங்களுக்கு டீம் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் கவுண்டிஸ்க்கு நடுவில் மேட்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. இது கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனல் சேஞ்சாக மாறுது. 1846ல் வில்லியம் கிளார்க்குங்கிறவர் ஆல் இங்கிலாந்து 11 ஒரு காமன் ட்ராவலிங் டீமை கிரியேட் பண்ணுறாரு. இந்த டீம் நிறைய பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணி கேமை இன்னும் பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. பட் லாங் ரனில் கவுண்டிஸ் அண்ட் MCC, அதாவது மேர்லிபோன் கிரிக்கெட் கிளப் ஃபவுண்டட் இன் 1787 இன் லண்டன் தான் இங்கிலாண்டில் கிரிக்கெட்டை சூப்பராக பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் இங்கிலாண்டில் ரயில்வே நெட்வொர்க்கும் டெவலப் ஆகுது. இதை யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ்க்கு போய் மேட்சஸும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நிறையா லாங் டிஸ்டன்ஸ் க்ரௌடும் இங்கே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் எவல்யூஷன். 1864ல் கிரிக்கெட்டில் இன்னொரு பவுலிங் ரெவல்யூஷனும் நடக்குது. ஓவராம் பவுலிங்கை லீகலைஸ் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டரான WG கிரேஸ் இந்த வருஷம் தான் அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சைமல்டேனியஸாக இந்த டைமில் தான் இங்கிலாண்டோட காலனி கண்ட்ரீஸ்லேயும் கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலரைஸ் ஆகவும் ஆரம்பிக்குது. ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் 1788ல் ஆல்மோஸ்ட் காலனைசேஷன் ஸ்டார்ட் ஆன உடனேயே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் மேட்ச் சிட்னியில் 1803ல் நடந்தது. அண்ட் 1804ல் சிட்னி கெசட்லேயே கிரிக்கெட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கேமாக இருந்ததா ரெக்கார்டும் இருக்குது. பை 1851 ஆஸ்திரேலியாவில் இன்டர் காலனியல் மேட்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. பாஸ்ட் 2 decades-ஆக ஆஸ்திரேலியா தான் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தென் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டோரி. 1814ல் பிரிட்டிஷ் சவுத் ஆஃப்ரிக்காவில் டச்சை டிஃபீட் பண்ணி பிரிட்டிஷ் ஃபார்மலாக சவுத் ஆஃப்ரிக்காவை ஆக்குபை பண்ணுறாங்க. 1795ல் இங்கிலீஷில் உள்ள மேர்லிபோன் கிரிக்கெட் கிளப்பில் 32 மேட்சஸ்க்கு மேலே சார்ல்ஸ் ஆங்விஷ் ப்ராமினன்ட் 18th century இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் விளையாடிருக்காரு அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. இவர் பிரிட்டிஷ் சவுத் ஆஃப்ரிக்காவில் கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு போனப்போ இங்கிலீஷ் சோல்ஜராக இருந்தவர். சார்ல்ஸ் ஆங்விஷ் அவரோட மிலிட்ரி பர்சனல்ஸ்க்கு இங்கே கிரிக்கெட் மேட்ச் நடத்தினதா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. அண்ட் இவர் கூட சவுத் ஆஃப்ரிக்காவில் கிரிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு சான்ஸும் இருக்குது. தென் வெஸ்ட் இண்டீஸ். கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸில் பிரிட்டிஷ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. மிலிட்ரி ஆஃபீஷியல்ஸ் ஃபஸ்ட்டு அங்கே கிரிக்கெட் கிளப்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெஸ்ட் இண்டீஸில் கிரிக்கெட் பற்றி ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ஜூன் 1806ல் பார்படோஸ் மெர்க்குரி அண்ட் பிரிஸ்டவுன் கேசட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2 years லேட்டர் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ராயல் வெஸ்ட் இண்டீஸ் ரேஞ்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வர்சஸ் 3rd வெஸ்ட் இண்டியா ரெஜிமெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு நடந்ததுக்கு ரெக்கார்ட்ஸும் இருக்குது. அப்புறம் நார்த் அமெரிக்கா. பிரிட்டிஷ் காலனிஸ் தான் ஃபஸ்ட்டு நார்த் அமெரிக்காவில் கிரிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1709ல் அமெரிக்காவில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்குது. பட் அமெரிக்கன் சிவில் வாருக்கு அப்புறம் பேஸ்பால் அங்கே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அண்ட் கிரிக்கெட்டோட பாப்புலாரிட்டியும் குறையுது. பேஸ்பால் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் விளையாடுற கேம். அண்ட் எந்த ஒரு பேட்ச் ஆஃப் லேண்ட்லேயும் விளையாடலாங்கிறதுனால நிறைய பேர் பேஸ்பாலை விளையாட ஆரம்பிக்கிறாங்க இந்த ரீஜனில். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மரீனர்ஸ் கிரிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் கிரிக்கெட் இவால்வ் ஆன ஸ்டோரி இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏர்லி 19th century வரைக்கும் கிரிக்கெட்டில் 4 balls per over தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1889ல் 5 balls ஓவருக்கு மாற்றினாங்க. 1979ல் ஆஸ்திரேலியாவில் அப்போவும் 8 balls over தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலி ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டைஸ் ஆகலை. ஸோ இது இப்படியே 1970s வரைக்கும் கண்டினியூ ஆகுது. பட் ஃபைனலி 1979-80 சீசனில் கிரிக்கெட்டில் 6 ball ஓவரை யூனிவர்சல் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால தான் 1975 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கூட 60 overs பட் 6 balls per ஓவரில் தான் விளையாடிருக்காங்க. ஸோ இப்போ கூட வந்து 50 overs per ODI கேம்னு இவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேம் 1844ல் யூஎஸ்க்கும் கனடாவுக்கும் நியூயார்க்கோட செயின்ட் ஜார்ஜ் கிரிக்கெட் கிளப்பில் நடந்திருக்கு. கனடா இந்த லோ ஸ்கோரிங் மேட்ச்சில் 23 runs வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் டேயில் 5,000 to 20,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் ப்ரைஸ் மணியாக $1,000 கொடுத்துருக்காங்க. ஹியூஜ் மணி அட் த டைம்.
இதில் ஐரனியே என்னென்னா இந்த 2 டீமும் பல வருஷமாக நம்ம கேமில் மிஸ் ஆகி ஃபைனலாக இப்போ தான் திருப்பியும் ரீசெண்டாக டாப்பில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. டீசன்ட் டீம்ஸ், பட் இப்போ தான் திரும்பியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. 1859 இங்கிலாண்டில் இருந்த ஒரு டீம் நார்த் அமெரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் எவர் கிரிக்கெட் டூருக்கு போகிறாங்க, விசிட்டிங் US அண்ட் கனடா. அண்ட் எகெயின் 1862 எகெயின் இங்கிலாந்து டீம் ஆஸ்திரேலியாவுக்கு மேட்ச் விளையாடவும் போகிறாங்க. 1868 அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இங்கிலாண்டில் விளையாட போகிறாங்க. இவங்க தான் ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த ஆஸ்திரேலியன் மெயின்லேண்ட் அண்ட் மெனி ஆஃப் இட்ஸ் ஐலண்ட்ஸ். 1877 இங்கிலாந்து டீம் ஆஸ்திரேலியன் டீம் கூட மெல்போர்னில் விளையாடி இருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டெஸ்ட் மேட்ச். 1882 ஃபேமஸ் ஏஷஸ் டெஸ்ட் சீரீஸ் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா ஸ்டார்ட் ஆகுது. 1889 சவுத் ஆஃப்ரிக்காவும் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லேட் 19th century அண்ட் ஏர்லி 20th century, ரஃப்லி ஃப்ரம் 1890 to 1914, ஜஸ்ட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் வேர்ல்ட் வாரை, கிரிக்கெட்டுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லுவாங்க. இந்த பீரியடில் தான் டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ் லைக் WG கிரேஸ், விக்டர் ட்ரம்பர், ஜாக் ஹாப்ஸ், CB ஃப்ரை, KS ரஞ்சித் சிஞ்சி, வில்ஃப்ரெட் ராட்ஸ் இவங்கெல்லாம் வராங்க அண்ட் கேமை இன்னும் பாப்புலர் ஆகுறாங்க. கிரிக்கெட் மக்களோட சோஷியல் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக மாறுது. நிறைய க்ரௌடும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கம்யூனிட்டி ஃபீலும் கிடைக்குது அண்ட் நேஷ்னல் ப்ரைடாகவும் மாறுது. அந்த டைமில் அஃபிஷியல் கவுண்டி சாம்பியன்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா மேட்சஸும் பயங்கர ஆர்கனைஸ்டாக, பயங்கர காம்படிட்டிவ் மைண்ட் செட்டோட நடக்குது. கிரிக்கெட் பிரிட்டனில் ரொம்ப ஃபேமஸான டைமில் அவங்களோட எம்பையரும் எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருந்தது. பிரிட்டிஷ் காலனியில் இருந்த எலைட்ஸ் பிரிட்டிஷர்ஸ் கூட சோஷியலைஸ் பண்ண கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. காலனிஸில் இருந்த ஸ்கூல்ஸில் கூட ஃபிசிக்கல் எஜுகேஷனில் கிரிக்கெட்டை இன்க்ளூடும் பண்ணுறாங்க. அங்கே இருந்த காமன் பீப்புள் 2 விஷயத்துக்காக கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று, அவங்க மோர் வெஸ்டர்னைஸ்ட் ஆகிறதுக்கு கிரிக்கெட் விளையாடுறத ஒரு வழியாக பார்த்தாங்க. இன்னொன்று, ஆன்டி காலனியல் நேஷனலிஸ்ட் அவங்களாலையும் கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா நம்ம ஆஸ்கர் வர நாமினேட் ஆன அமீர் கான் நடித்த லகான் மூவியை சொல்லலாம். இந்த மூவி ஃபிக்ஷன் தான், பட் அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் ரூல் பண்ண டைமில் இந்த கேமை எப்படி விளையாடிருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனையாக சூப்பராக எடுத்திருப்பாங்க. வெரி நைஸ் மூவி டு வாட்ச். லேட் 19th century செவரல் இந்தியன் பிரின்சஸ் ஆல்சோ ஆக்டிவ்லி ப்ரொமோட்டட் அண்ட் பிளேடு கிரிக்கெட். அதில் ஒருத்தர் தான் முக்கியமான KS ரஞ்சித் சிஞ்சி. லேட்டர் பார்ட் ஆஃப் த 19th century நிறைய காலனி கண்ட்ரீஸில் டொமஸ்டிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் ஷெஃபீல்ட் ஷீல்ட் ட்ராஃபி, நியூசிலாண்டில் பிளங்கட் ஷீல்ட் ட்ராஃபி, சவுத் ஆஃப்ரிக்காவில் கரி கப் அண்ட் நம்ம இந்தியாவில் ரஞ்சி ட்ராஃபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1909 சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் ஏப் பெய்லி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 3 டீம்ஸுக்கும் ஒரு கவர்னிங் பாடி வேணும் அப்படின்னு MCCயோட செக்ரட்டரி FE லேசி கிட்ட கேட்டனால ஸ்டார்ட் ஆனது தான் இம்பீரியல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ், ஆல்சோ நோன் அஸ் ICC. இதை தான் இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அது எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்கிறேன். Marylebone Cricket Club, the Australian Board of Control for International Cricket and the South African Cricket Association எல்லாமே இதில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. இந்த டைமில் MCCயோட சேர்மன் அண்ட் செக்ரட்டரி தான் எப்பவுமே ICC சேர்மன் அண்ட் செக்ரட்டரியாகவும் இருந்தாங்க. 1926 நியூசிலாந்து, இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸும் இதில் மெம்பர் ஆகிறாங்க. அந்த டைம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டை ஒயிட் பீப்புள் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் காமன்வெல்த் நேஷன்ஸ், அதாவது நேஷன்ஸ் அண்டர் பிரிட்டிஷ் எம்பையர், ஜென்ரலாக ICCயில் அந்த டைமில் அட்மிட் பண்ணலை. இப்போ இந்த 3 கண்ட்ரியும் ICCயில் மெம்பர்ஷிப் வாங்குறாங்க. மெம்பர்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் தே பிகம் எலிஜிபிள் டு பிளே அஃபிஷியல் டெஸ்ட் கிரிக்கெட். 1928 போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியாவும் ஃபார்ம் ஆகுது. RE கிராண்ட் கோவன் அண்ட் ஆந்தனி டி மெல்லோவோட எஃபோர்ட்ஸ்னால. இந்தியாவுக்கு ICC அப்ரூவல் 1929 கிடைக்குது அஃபிஷியல் டெஸ்ட் மேட்ச் விளையாட. 1928 வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் பிளேயிங் நேஷனாக மாறுறாங்க. அவங்களுக்கு அடுத்தது 1930 நியூசிலாந்து, 1932 இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அண்ட் 1958 பாகிஸ்தான் டெஸ்ட் பிளேயிங் நேஷனாகவும் மாறுது. 1961 அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் ஆஃப்ரிக்கா காமன்வெல்த் நேஷன்ஸ்ல இருந்து விலகினதுனால அவங்களோட மெம்பர்ஷிப் கேன்சல் ஆகுது. 1965 இதை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணாங்க. நிறைய நான் டெஸ்டிங் பிளேயிங் நேஷன்ஸ் லைக் ஸ்ரீலங்கா, ஃபிஜி, US மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் அசோசியேட் மெம்பர்ஸாக மாறினாங்க. இந்த டைமில் ICCயை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஃபவுண்டிங் கண்ட்ரீஸ் தான் எந்த கண்ட்ரி மெம்பர் ஆகலாம், எந்த கண்ட்ரி டெஸ்ட் கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதனால தான் ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு 1981 வர டெஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கவே இல்லை. 1989 நடந்த மீட்டிங்கில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸில் இருந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில்னு மாற்றினாங்க. அண்ட் இந்த மீட்டிங்கில் இன்னொரு முக்கியமான ஒரு சேஞ்சையும் கொண்டு வராங்க.
அது என்னன்னா, இனிமேல் எம்சிசியோட சேர்மன் அண்ட் செக்ரட்டரி தான் ஐசிசியோட சேர்மன் அண்ட் செக்ரட்டரியாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அண்ட் இந்த ரோல் டெமோக்ராட்டிக்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. 1991 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐசிசியோட மீட்டிங் இங்கிலாண்டை தாண்டி ஆஸ்திரேலியாவில் நடக்குது. 1993 பார்படோஸ் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த சர் கிளைட் வால்காட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐசிசியோட நான் பிரிட்டிஷ் சேர்மனாக மாறுறாரு. இந்த சேஞ்சஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் அடுத்ததாக ஜிம்பாப்வே அக்டோபர் 1992 பங்களாதேஷ் நவம்பர் 2000 இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் டெஸ்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்குது. இப்போது ஐசிசி மொத்தம் 12 கண்ட்ரிஸ்க்கு டெஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து, ஜிம்பாப்வே. இது போக 96 அசோசியேட் மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ 96 மெம்பர் கண்ட்ரிஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் வெறும் 12 கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் டெஸ்ட் மேட்ச் பிளேயிங் ஸ்டேட்டஸ், அதாவது ஃபுல் மெம்பர் ஸ்டேட்டஸ் ஐசிசி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டனில் உள்ள லார்ட் ஸ்டேடியம்க்கு உள்ளே தான் இருந்திருக்கு. பட் 2005க்கு அப்புறம் இதை துபாய்க்கு மாற்றிட்டாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன், துபாயோட டாக்ஸ் ஃப்ரீ ஜூரிஸ்டிக்ஷன் ஐசிசியோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்பவும் பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு. லண்டனில் டாக்ஸஸ் அதிகமாக இருந்ததும் இதுக்கு ஒரு காரணம். இன்ஃபேக்ட் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வரக்கு முன்னாடி ஐசிசி கொஞ்சம் வருஷம் அவங்களோட ரெவன்யூவை ப்ரொடெக்ட் பண்ண கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸை மோனோகோ அப்படிங்கிற ஒரு குட்டி யூரோப்பியன் கண்ட்ரியில் தான் வச்சுருந்தாங்க. பட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் லண்டனில் இருந்தது. மோரோவர் இந்த ஆர்கனைசேஷனும் இப்போ பெருசாகிடுச்சு. லார்ட்ஸில் இருந்த ஆஃபீஸ் ஸ்பேஸும் பத்தல. 2000 ஏஷியன் கண்ட்ரிஸ் கிரிக்கெட்டில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி நன் அதர் தென் இந்தியா. இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டுங்கிறத விட இட் பிகம் எ ரிலீஜன். ஸோ ஒரு பிக் பவர் ஷிஃப்ட் இந்த டைமில் நடக்குது. 1992 பாகிஸ்தான் வின் பண்ணுறாங்க. 1996 ஸ்ரீலங்கா வின் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட் நடக்குது. ஐசிசி வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது மாதிரி மேஜர் டோர்னமெண்ட்ஸ் நடத்துவாங்க. பிளேயர் ரேங்கிங்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸும் இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கிரிக்கெட்டோட இன்டெகிரிட்டியை ஓவராலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 2005 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் கிரிக்கெட் கவுன்சில், அதாவது IWCC ஐசிசியோட மெர்ஜும் ஆகுது. ஐசிசிக்கு வருமானம் கிரிக்கெட் வேர்ல்ட் கப், அதாவது ODI, T20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அண்டர் 19 வேர்ல்ட் கப், விமென்ஸ் வேர்ல்ட் கப் மாதிரியான டோர்னமெண்ட்ஸ்லேருந்து தான் வரும். இந்த போட்டியிலேருந்து வர ஸ்பான்சர்ஸ், ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் தான் ஐசிசியோட மேஜர் இன்கம் சோர்ஸ். எம்சிசி ஃபார்முலேட் பண்ணியிருக்க லாஸ் ஆஃப் கிரிக்கெட்டில் கிரிக்கெட் எப்படி விளையாடணும், அது சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் ரூல்ஸு இது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலு, பேட்டோட சைஸு, பிச்சோட டைமென்ஷன்ஸ், அவுட் ஆகிற ரூல்ஸு, நோ பால், LBW இது மாதிரி எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் ஐசிசி கிரியேட் பண்ணியிருக்க கோட் ஆஃப் கான்டக்டில் பிளேயர்ஸ் கிரவுண்டில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அம்பையர்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, மேட்ச் ஃபிக்சிங் மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு இந்த கோடில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கேமோட டிக்னிட்டியும் ஸ்பிரிட்டையும் காப்பாற்ற ரொம்பவும் முக்கியமான விஷயம். இதை வயலேட் பண்ணால் பிளேயர்ஸ்க்கு ஃபைன், சஸ்பென்ஷன் இல்லை பேனும் இவங்களால கொடுக்க முடியும். 1961 காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எல்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவோட அபார்த்தைடு பாலிசியை அப்போஸ் பண்ணனால சவுத் ஆஃப்ரிக்கா காமன்வெல்த்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதனால் அவங்களோட ஐசிசி மெம்பர்ஷிப்பையும் கேன்சல் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் போர்டில் அதிகமாக ரேசிசம் இருந்ததுனால 1970 எந்த மேட்சையும் விளையாடக்கூடாதுன்னு அவங்கள பேன் பண்ணுறாங்க. பேசிக்லி இந்த அபார்த்தைடு பாலிசிங்கிறது ஒரு அஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் ரேஷியல் செக்ரிகேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ஃபோர்ஸ் பை த சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட். எந்த பீரியட்னா 1948 to early 1990s. அதுக்கப்புறம் 21 இயர்ஸ் கழிச்சு 1991 தான் பேனை லிஃப்ட் பண்ணி புது கிரிக்கெட் அசோசியேஷன் யுனைடெட் கிரிக்கெட் போர்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபார்ம் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா ஐசிசியில் திரும்பவும் மெம்பர் ஆகிறாங்க. இது ஒரு ஆல் ரேஸ் இன்க்ளூசிவ் போர்ட். 1991 நவம்பரில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு ODI மேட்சை இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக கொல்கட்டாவில் விளையாடுறாங்க. அப்புறம் ஏப்ரல் 1992 வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சை விளையாடுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டீம் எப்பவுமே ஒரு டாப் பர்ஃபார்மிங் டீமாக தான் இருந்திருக்காங்க, வித் டேலண்டட் பிளேயர்ஸ் லைக் ஜான்டி ரோட்ஸ், Gary Kristen, Lance Klusener, but in my opinion a very unlucky team. But 1998 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் இப்போ 2025 ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வின்னிங் டீமை லீட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட் ஆஃப்ரிக்கன் கேப்டனான டெம்பா பவுமா. இப்போ நம்ம லிமிட்டட் ஓவர்ஸ் இங்கே வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஜான்வரி 1971 ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் 3 days மழையினால ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு பதிலாக 2 சைடும் 8 balls 40 over மேட்ச் விளையாடுறாங்க. அண்ட் அதில் ஆஸ்திரேலியா 5 wicket வித்தியாசத்தில் வின்னும் பண்ணுறாங்க. இங்கே தான் இவங்களுக்கு தெரியுது, ஃபார்மேட் குயிக்காக இருந்தால் ரிசல்ட்டும் குயிக்காக கிடைக்கும், நிறைய பேருக்கு இது பிடிச்சும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க.
ஸ்டார்டிங் டைமில் ஓடிஐ மேட்சஸ் ட்ரெடிஷ்னலாக ஒயிட் ட்ரெஸ்ஸில் ரெட் பால்ஸில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் 1970 ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது தேங்க்ஸ் டு கெரி பேக்கர்ஸ் வேர்ல்ட் சீரிஸ் கிரிக்கெட் WSC. 1977 ஆஸ்திரேலியாவோட மீடியா ஜெயின் கெரி பேக்கருக்கு ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டோட டெலிவிஷன் ரைட்ஸ் கிடைக்காதனால அவரே IPL மாதிரி ஒரு வேர்ல்ட் சீரிஸ் கிரிக்கெட்னு கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. But this is Test cricket Packer style. Teams in coloured strip and the closing stages each day played under floodlights. WSCல ஃபர்ஸ்ட் டைம் கலர் ட்ரெஸ் கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நைட் மேட்சஸ் கூட இங்கே தான் விளையாடுறாங்க அண்டர் ஃப்ளட் லைட்ஸ். ஒயிட் பால் அண்ட் டார்க் சைட் ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாமே இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பேசிக்கலி ரெட் ஆர் பிங்க் பால் யூஸ் பண்ணும்போது ஒயிட் சைட் ஸ்க்ரீன் இருக்கும், ஒயிட் பால் யூஸ் பண்ணும்போது பிளாக் சைட் ஸ்க்ரீன் இருக்கும். இது நீங்கள் கிரவுண்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லை, டிவியில் மல்டிபிள் கேமரா ஆங்கிள்ஸ் ஆன் ஸ்க்ரீன் கிராஃபிக்ஸ் மாதிரி புது டெக்னாலஜி யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவர் IPL மாதிரியே பிளேயர்ஸ்க்கும் நல்லாவே பேவும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் ODIயோட பாப்புலாரிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இதை கவனிச்ச ICC 1975 இங்கிலாண்டில் எல்லா டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸையும் வச்சு ஃபஸ்ட்டு 60 ஓவர் ODI வேர்ல்ட் கப் நடத்துகிறாங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. 1983 இந்தியாவோட வேர்ல்ட் கப் ஃபைனல் வின் வர 1987 அதை 50 ஓவர் மேட்சாக மாற்றிட்டாங்க. டைம் போக போக ODI ஃபார்மேட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேலண்டரில் ஒரு கீ பார்ட்டாக மாறி ICC ரெகுலராக வேர்ல்ட் கப்ஸ் அண்ட் ODI டோர்னமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாஸ் 1983 வேர்ல்ட் கப் கூட 60 ஓவர் மேட்ச் தான். கேம் ஷார்ட்டர் பீரியடில் நடந்தனால நிறைய க்ரௌட் மேட்சை பார்க்க ஆரம்பித்தாங்க அண்ட் டிவிலையும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ கமர்ஷியல்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸும் நிறைய வர ஆரம்பிக்குது. கிரிக்கெட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது அண்ட் நெக்ஸ்ட் ரெவல்யூஷனுக்கும் இது ஒரு பேஸாக அமையுது. அந்த ரெவல்யூஷன் தான் IPL. எஸ், கரெக்ட். இந்த மியூசிக்கை உங்களால் மறக்கவே முடியாது. 1990s நியூசிலாண்டோட ஃபார்மர் கிரிக்கெட்டர் மார்டின் க்ரோ கிரிக்கெட் மேக்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கிரிக்கெட் ஃபார்மேட்டை இன்வென்ட் பண்ணுறாரு. இது ரொம்ப ஷார்ட் வெர்ஷன் வித் ஜஸ்ட் 10 ஓவர்ஸ் ஈச் சைட். பட் இதில் ஃப்ரீ ஹிட் மாதிரியான நியூ ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே சமயம் ஆஸ்திரேலியாலையும் சூப்பர் 8 அப்படின்னு சொல்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம் கேமு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த கிரிக்கெட் மேக்ஸில் இன்ஸ்பயர் ஆகி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டோட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஸ்டுவர்ட் ராபர்ட்சன் ப்ரொப்போஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் 2020. ODIயோட ஆடியன்சஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. பீப்புள் ஹேட் நோ டைம் அண்ட் பேஷன்ஸ் டு வாட்ச் அ 7 hour மேட்ச். அதனால் கிரிக்கெட்டை பூஸ்டப் பண்ண யங் ஆடியன்ஸை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த T20. ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் T20 மேட்ச் June 13, 2003 இங்கிலீஷ் கவுண்டிஸ் விளையாடினாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் T20 மேட்ச் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து ஆக்லாண்டில் 2005 விளையாடுறாங்க. இந்த ஃபார்மேட் ஃபாஸ்ட் பேஸ்ட், என்டர்டைனிங் அண்ட் கமர்ஷியலாகவும் வயபிளாக இருந்தனால ICC 2007 2020 வேர்ல்ட் கப்பும் கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியன் டீம் தான் தோனியோட கேப்டன்சியில் ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பை வின்னும் பண்ணுறாங்க, அதுவும் பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா. இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸும் ஃபாரின் பிளேயர்ஸை இன்வைட் பண்ணி லீக்ஸை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம IPL மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி IPL மாதிரி பல டோர்னமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிக் பேஷ் லீக், பங்களாதேஷ் பிரீமியர் லீக், பாகிஸ்தான் சூப்பர் லீக், கரேபியன் பிரீமியர் லீக் அண்ட் ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக்னு நிறைய லீக்ஸும் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் பேரலாக உமன்ஸ் கிரிக்கெட் லீகும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த T20 வர்றதுக்கு முன்னாடி 1992 ஹாங்காங் சிக்ஸர்ஸ்னு கூட இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் ஃப்ரான்ச்சைசி போயிட்டு இருந்தது. அதில் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் செம ஃபேமஸ். T20 லீக்ஸ் இந்தியாவில் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் மற்ற ஸ்போர்ட்ஸ்லையும் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நடத்த ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ கபடி, பேஸ்கெட் பாலில் 3x3 பிளேயர்ஸ், இப்படி பல ஷார்ட் ஃபார்ம் இன்னோவேஷன்ஸ் பல கேமில் நடக்குது. T20 மேட்சஸ் இப்போதைக்கு கரண்ட் பிளேயர்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் ரொம்பவும் ஃபேவரட்டான ஃபார்மேட்டாக இருந்தாலும் நிறைய ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்ட இருந்து இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபார்மேட்டில் பிளேயர்ஸ் சரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கான்சன்ட்ரேஷனும் குறைவாக இருக்குது. அதே மாதிரி இதனால் டெஸ்ட் மேட்சஸ்க்கு பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. டெஸ்ட் மேட்ச் தான் ஒரு பிளேயரோட டெம்பர்மெண்ட், டெக்னிக், டேலண்ட் இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். பர்சனலி ஐ எம் a big fan of டெஸ்ட் மேட்சஸ், பட் தட் ஜஸ்ட் மீ. 1745 இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் உமன்ஸ் கிரிக்கெட் மேட்ச் பிராம்லி அண்ட் ஹாம்பிள்டன் வில்லேஜ் கேர்ள்ஸ்க்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1800s உமன்ஸ் கிரிக்கெட் மோஸ்ட்லி சோஷியல் அண்ட் இன்ஃபார்மலாக தான் இருந்துச்சு. பட் 1887 இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் உமன்ஸ் கிரிக்கெட் கிளப் ஒயிட் ஹெதர் கிளப் ஃபார்ம் ஆகுது. ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, கனடாவில் கூட 1890s உமன் கிரிக்கெட் கிளப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1926 இங்கிலாண்டில் உமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் WCA ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் ஸ்ட்ரக்சர்ட் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் நேஷனல் காம்படிஷன்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. 1958 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் கிரிக்கெட் கவுன்சில் IWCC ஃபார்ம் பண்ணதுனால குளோபல் கோஆர்டினேஷனும் இருந்துச்சு. 1970s உமன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பிக் பூஸ்டும் கிடைக்குது. 1973 இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடத்துகிறாங்க. ஹோஸ்ட் இங்கிலாந்து டீம் வேர்ல்ட் கப்பையும் வின்னும் பண்ணுறாங்க.
இந்தியாவில் 2006 உமன்ஸ் கிரிக்கெட் பிசிசி கூட மெர்ஜ் ஆகுது. அதனால் உமன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு பெட்டர் ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குது. இப்போ உமன்ஸ் கிரிக்கெட் ஒரு குளோபல் பவர் ஹவுஸ். ODI வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், WBBL, WPL இது மாதிரி எல்லா ஃபார்மட்டும் இங்கேயும் இருக்குது. கூடவே மீடியா கவரேஜ், பே ரெக்கக்னிஷனும் உமன் கிரிக்கெட்டுக்கு கிடைக்குது. தோ ஸ்டில் மென்ஸ் கிரிக்கெட்டை விட பாப்புலாரிட்டி மக்கள் மத்தியில் இதுக்கு இன்னும் கம்மி தான். மென்ஸ் கிரிக்கெட்டுக்கும் உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும் சில சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. மென்ஸ் கிரிக்கெட் பால் 156 கிராம் வெயிட் இருக்கும். உமன்ஸ் பால் 142 கிராம்ஸ் மட்டும்தான். பாலோட சைஸ் கூட உமன் கிரிக்கெட்டில் சரியாக கம்மியாக இருக்கும். மென்ஸ் கிரிக்கெட்டில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பால் இஸ் 22.5 சென்டிமீட்டர் டு 22.9 சென்டிமீட்டரில் இருக்கும். உமன் கிரிக்கெட்டில் 21 சென்டிமீட்டர் டு 22.4 சென்டிமீட்டரில் இருக்கும். பிச் சைஸ் 22 யார்ட்ஸ் சேம் தான். பட் பவுண்டரி ரோப்ஸ் உமன் கிரிக்கெட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். மென்ஸ் கிரிக்கெட்டில் பவுண்டரி ரோப் 59 to 82 மீட்டர்ஸில் இருக்கும். உமன் கிரிக்கெட்டில் 55 to 64 மீட்டர்ஸ் மட்டும்தான். அதனால் உமன்ஸ் கிரிக்கெட்டில் பவுண்டரியை ரீச் பண்ணுறது ஈஸி. அதனால் கேம் ரொம்ப காம்படிட்டிவ் அண்ட் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். டெஸ்ட் மேட்ச்சில் உமன் கிரிக்கெட் 4 days மட்டும்தான் இருக்கும். மென் கிரிக்கெட்டில் 5 days இருக்கும். பட் மேட்ச் டேஸில் ஒவ்வொரு நாளும் அவங்க 100 hours விளையாடுவாங்க. வேறஸ் மென் 90 hours தான் விளையாடுவாங்க இன் டெஸ்ட் மேட்ச். 18th centuryக்கு முன்னாடி வர ஹாக்கி ஸ்டிக் மாதிரி தான் கீழே வளைஞ்ச பேட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் அண்டர்ஆர்ம் பவுலிங் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற பேட்டுக்கு அடாப்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டர் பிளேடு உள்ள பேட்டை யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கிற கிரிக்கெட் பேட்டில் 3 parts இருக்குது. ஒன்று ஹேண்டில், ஷோல்டர்ஸ் அண்ட் பிளேடு. MCC உருவாக்குன லாஸ் ஆஃப் கிரிக்கெட்டோட லா 5 படி கிரிக்கெட் பேட்டோட லென்த்து 38 inches, அதாவது 96.52 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். எட்ஜ் வந்து 1.56 inchesக்கு மேலே இருக்கக்கூடாது. டெப்த்தும் 2.64 inchesக்கு மேலே இருக்கக்கூடாது. கிரிக்கெட் பேட் ஒயிட் வில்லோ ட்ரீயோட வுட்டில் இருந்து தான் செஞ்சுருக்கணும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசனும் இருக்குது. வில்லோ ட்ரீ வுட், எஸ்பெஷலி இங்கிலீஷ் வில்லோ, கிரிக்கெட் பேட்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது பேசிக்கலி லைட் வெயிட் வுட்டு. அதனால் பேட்டை ரொம்ப ஈஸியாக ஸ்விங் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வில்லோ வுட்டோட இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தால் கூட அதை பேட்டை டேமேஜ் பண்ணாது, ஷேட்டரும் ஆகாது, டென்ஸும் வராது. பேட் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வுட்டை ப்ரொடெக்ட் பண்ண லின்சீட் ஆயிலை அப்ளை பண்ணுவாங்க. ஹேண்டிலில் கிரிப்பும் மாட்டுவாங்க. ஹிமாலயாஸில் இந்த ட்ரீஸ் அதிகமாக வளர்றனால பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவில், காஷ்மீரில் நிறைய பேட் மேக்கிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் கையை வச்சே பேட்டை செஞ்சுருவாங்க. பட் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவில் CNC லேத் மிஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் லைக் சுனில் கவாஸ்கர், வீரேந்தர் சேவாக் அண்ட் யுவராஜ் சிங் இவங்க எல்லாமே காஷ்மீரில் செஞ்ச பேட்டை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங் டைமில் கிரிக்கெட் பால் ஹேண்ட்மேட் லெதர் பவுச்சில் உல் ஆர் ரேக்ஸை யூஸ் பண்ணி ரஃப் ஷேப்பில் செட் பண்ணி விளையாடினாங்க. ஸ்டாண்டர்டைசேஷன் ஒன்றும் இல்லை. சைஸும் வெயிட்டும் ரீஜன் பை ரீஜன் மாறிட்டு தான் இருந்தது. 18th centuryல ப்ராப்பராக லெதர் கிரிக்கெட் பால்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெட் லெதர் பால் தான் வைட்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஹேண்ட் ஸ்டிச்ட் அண்ட் சென்டரில் காக் கோர் இருக்கும். அவுட் சைடில் டைட் வவுண்ட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பால் மேக்கிங்கில் 3 கம்பெனிஸ் செம ஃபேமஸ். ஒன்று இங்கிலாண்டோட டியூக்ஸ், இவங்க ஹேண்ட் ஸ்டிச் ரெட் பால்ஸ் மேக் பண்ணுவாங்க. இன்னொன்று இந்தியாவோட SG சான்ஸ்பெரில்ஸ் கிரீன்லாண்ட்ஸ். இன்னொன்று ஆஸ்திரேலியாவோட கூக்குபரா, இவங்க ஒயிட், ரெட் அண்ட் பிங்க் பால்ஸ் மேக் பண்ணுவாங்க. இந்த 3 கம்பெனிஸ் தான் இப்போ வர கிரிக்கெட் பாலை இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ODI விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒயிட் பாலை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபார் ப்ராப்பர் விசிபிலிட்டி டியூரிங் டே அண்ட் நைட் மேட்சஸ். அடுத்தது இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் மேட்சஸும் டே நைட் மேட்சஸ் நடக்கிறனால அதுக்கு பிங்க் பாலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. SG இந்தியா 1931 பிரதர்ஸ் கேதார்நாத் அண்ட் துவாரகநாத் ஆனந்த் சியால்கோட்டில் ஃபவுண்ட் பண்ணுறாங்க. 1947 இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் SG ரீலோகேட் ஆகி மேரட், உத்தரப்பிரதேஷில் ஹெட் குவார்ட்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தி SG டெஸ்ட் பால் பிகம் தி அஃபிஷியல் பால் ஃபார் இந்தியாஸ் ரஞ்சி ட்ராஃபி இன் 1992. a reputed brand for quality and precision. இது எல்லாமே நம்ம ரொம்பவும் ப்ரௌடாக வேண்டிய விஷயம். திஸ் கம்பெனி இஸ் மேக்கிங் ரியலி இந்தியா ப்ரௌட். கிரிக்கெட்டில் இருக்க அம்பையரிங்லையும் பல எவல்யூஷன் நடந்திருக்கு. 18th century அண்ட் ஏர்லி 19th century மோஸ்ட்டாக மேட்சஸில் விளையாண்ட பிளேயர்ஸ் இல்லை யாராவது வாலண்டியர்ஸ் தான் அம்பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஏதாவது டிஸ்பியூட் வந்தாலும் மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணிக்குவாங்க. லேட்டர் லாஸ் ஆஃப் கிரிக்கெட் ஃபார்முலேட் பண்ணதுக்கு அப்புறம் அம்பையர்ஸ்க்குன்னு அதில் சில ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. 1860s இருந்து ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் 2 அம்பையர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி 2 சைட் ஆஃப் த பிச்லையும் நிற்க ஆரம்பிச்சாங்க. 20th century அசோசியேஷன் ஆஃப் கிரிக்கெட் அம்பையர்ஸ் அண்ட் ஸ்கோரர்ஸ் ACUS ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் லேட்டர் இது ECB இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டோ கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் தான் அம்பையரிங் ஒரு ரெஸ்பெக்டட் ப்ரொஃபஷனாகவும் மாறுது. அண்ட் நிறையா ஃபார்மர் பிளேயர்ஸும் இந்த அம்பையரிங்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க. 1992 நடந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 3rd அம்பையரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வீடியோ ரீப்ளேஸை வச்சு அவங்களால ரன் அவுட்ஸ், ஸ்டம்பிங்ஸ்,
LBW அண்ட் பவுண்டரி கால்ஸு இது எல்லாத்தையுமே எரர் இல்லாமல் டெசிஷன் எடுக்க முடிஞ்சுது. 2008 DRS அப்படின்னு ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். இதை யூஸ் பண்ணி கிரவுண்ட் அம்பையரோட டெசிஷனை பிளேயிங் டீம் சேலஞ்ச் பண்ணி ரிவ்யூ கேட்க முடியும். டிஆர்எஸ்க்கு ஹெல்ப் பண்ண இப்போ அம்பையர்ஸ்க்கு டிவி ரீப்ளேஸை தவிர நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இதில் சில டெக்னாலஜிஸில் என்னென்ன இப்போ பார்க்கலாம். ஒன்று வந்து ஹாக்கை அண்ட் பால் ட்ராக்கிங். ஸ்டேடியம் ரூஃபில் 6 to 10 ஹை ஸ்பீட் கேமராஸ் வச்சுருப்பாங்க. அது பவுலர்ஸ் ஹேண்டில் இருந்து பேட்ஸ்மேன் வர எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி அந்த வீடியோவை கம்ப்யூட்டரில் ப்ராசஸும் பண்ணி பாலோட 3D பாத்தை கிரியேட் பண்ணும். அதில் பால் ஸ்பீட், ஸ்பின், பவுன்ஸ், லைன், லென்த், ஸ்விங், சி மூமெண்ட் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும். இது LBW டெசிஷன்ஸ்க்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று ஸ்னீகோமீட்டர். ஸ்னீகோமீட்டரில் மைக்ரோஃபோன்ஸ் இருக்கும். ஸோ பால்ஸ் பேட் இல்லை க்ளவுஸை டச் பண்ணும்போது கேட்குற சவுண்டை கேப்சர் பண்ணும். இன்னொன்று ஹாட்ஸ்பாட் இன்ஃப்ராரெட் இமேஜிங் யூஸ் பண்ணி பால் பேட்டை காண்டாக்ட் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு ஹீட் மார்க்கை காட்டும். இது ரெண்டுமே கேச்சர்ஸ் LBW டெசிஷன்ஸில் அம்பையருக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்னீகோமீட்டருங்கிற மைக்ரோஃபோனை ஸ்டம்பில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க 2 சைட்லையும். டிப்பிக்கலி இந்த ஹாட்ஸ்பாட் கேமராஸ் வந்து கிரவுண்டுக்கு வெளியில் இருக்கும் இன்ஃப்ராரெட் இமேஜிங் எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்டம்ப் மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் கேமரா. ஸ்டம்புக்குள்ளே இருக்கிற மைக்ரோஃபோன்ஸ் எட்ஜ் சவுண்டை கேப்சர் பண்ணுது. ஸோ பால் பேட்டை டச் பண்ணிச்சா இல்லையான்னு இது சொல்லும். ஸ்டம்ப் கேமராஸில் ரன் அவுட் இல்லை ஸ்டம்பிங் மாதிரி க்ளோஸ் மூமெண்ட்ஸுக்கு க்ளோஸ்அப் விஷுவல்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்தனால அம்பையரிங் இப்போ ரொம்பவும் ஈஸியாயிருச்சு. மோரோவர் எரர்ஸும் கம்மியாக ஃபேரான டெசிஷன்ஸ் கொடுக்க ஹெல்ப்பும் பண்ணுது. ஓவராலாக கேம் ஜஸ்டிஸோட டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் பெரிய சப்போர்ட்டிவ் மெஷர்ஸாக இருக்குது. இந்தியாவில் கிரிக்கெட்டை பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 18th century இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. குஜராத்தில் உள்ள கேம்பே, இப்போ அது கம்பத், இங்கே தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் சைலர்ஸ்க்கு உள்ள மேட்ச்சு 1721 நடந்ததாக ரெக்கார்டு இருக்குது. குஜராத்தில் இருந்த கோலிஸுங்கிற கம்யூனிட்டி இதை சேர்ந்த மக்கள் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து கிரிக்கெட் கற்றுக்கிட்டதா சொல்கிறாங்க. இவங்களில் நிறைய பேர் சீ பைரட்ஸாக இருந்திருக்காங்க அண்ட் நிறைய பிரிட்டிஷ் ஷிப்ஸை லூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு பிரிட்டிஷர்ஸ் இவங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதனால் இவங்களுக்கு கிரிக்கெட்டை கற்றும் கொடுத்துருக்காங்க. 1792 கொல்கட்டாவில் கிரிக்கெட் கிளப் இருந்ததாக ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே அப்போ அங்கே கிரிக்கெட் இவங்க விளையாடி இருக்கணும். 1799 திப்பு சுல்தான்கிட்ட இருந்து ஸ்ரீரங்கப்பட்னாவை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே ஒரு கிரிக்கெட் கிளப் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் கிளப், பாம்பே கிரிக்கெட் கிளப் இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆர்மிகிட்ட இருந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் சீக்கிரமே கேமுக்கு அடாப்ட் ஆகிருக்காங்க. அண்ட் பிரிட்டிஷர்ஸை விட பவர்ஃபுல்லாகவும் விளையாண்டதுக்கான ரெஃபரன்ஸும் இருக்குது. பிரிட்டிஷர்ஸ் அவங்களுக்கு நடுவில் மும்பையில் உள்ள அசாத் மைதானில் நடந்த மேட்சை பார்த்து அங்கே இருந்த பார்சிஸ் இன்ஸ்பயர் ஆகி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் டீம் 1848 பார்சிஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஃபார்ம் பண்ணி இதோட சேர்ந்து ஓரியன்ட் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு ஒன்றையும் ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹிந்துஸ் தனியாக ஹிந்து ஜிம்கானா கிளப்பும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முஸ்லிம்ஸ் தனியாக ஒரு டீமும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1886 பார்சிஸ் டீம் இங்கிலாண்டில் போய் விளையாட போகிறாங்க. அண்ட் அதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் மேட்ச். 1870 ஸ்டார்ட் பண்ண யூரோப்பியன்ஸ் அண்ட் பார்சிஸ்க்கான ஆனுவல் பிரசிடென்சி மேட்ச் ட்ரையாங்குலர் சீரீஸாக மாறுது when the Hindus joined in 1907. அப்புறம் 1912 அது குவாட்ராங்கிள் சீரீஸாக மாறுது. முஸ்லீம் டீமோட என்ட்ரிக்கு அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ் 1937 இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை பென்டாகுலர் சீரீஸாக மாற்றுறாங்க. 1945 to 46 வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் கம்யூனல் டோன் இருந்தனால இந்த டோர்னமெண்ட் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. இந்த பீரியடில் விளையாண்ட ஒரு பிளேயரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் தான் KS ரஞ்சித் சிங்ஜி. இவர் குஜராத்தில் நவன் நகரில் ஒரு ரூலிங் ஃபேமிலியில் பிறந்த பிரின்ஸ். லேட்டர் ஹி பிகம் தி மகாராஜா ஜம் சாஹிப் ஆஃப் நவன் நகர். இந்தியா டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் கிரிக்கெட் விளையாண்ட ஒரு கிரிக்கெட்டர், அதுவும் ஃபார் இங்கிலாந்து. இவர் தான் லெக் லான்ஸ் ஷாட்டையே இன்வென்ட் ஆர் பாப்புலரைஸ் பண்ணவர். இவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர். பட் இவர் இந்தியாவுக்காக விளையாடல, இங்கிலாந்து டீமுக்காக விளையாண்டிருக்காரு. 1888 ஸ்டடீஸ்க்காக இங்கிலாந்து போன இவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி டீமுக்கு ஃபஸ்ட்டு விளையாடுறாரு. அதுக்கப்புறம் சசக்ஸ் அண்ட் லண்டன் கவுண்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃபஸ்ட்டாக இங்கிலாந்து டீமுக்காக 15 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடுறாரு. 1936 BCCI டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் நடத்தணும்னு நினச்சப்போ இவர் பேரில் தான் த ரஞ்சி ட்ராஃபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட் அ கிரேட் வே டு கிவ் ட்ரிபியூட். இது ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் ஜெஸ்டர் ஃப்ரம் BCCI. ஸோ இங்கே பல பேருக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இந்த ரஞ்சி ட்ராஃபி பேர் எங்கேருந்து வந்தது அப்படின்ட்டு. இங்கேருந்து தான் இந்த ரஞ்சி ட்ராஃபி அப்படிங்கிற பேர் வருது. இது இல்லாமல் இந்தியாவில் பல இம்பார்ட்டன்ட் டொமஸ்டிக் லீக்ஸும் இருக்குது. உங்கள் பசங்க கிரிக்கெட்டில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா இந்த எல்லா ட்ராஃபி பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரஞ்சி ட்ராஃபி ப்ரீமியர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மல்டிடே டோர்னமெண்ட் ஃபீச்சரிங் 28 ஸ்டேட், ரீஜனல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் டீம்ஸ். இன்னொன்று துலீப் ட்ராஃபி, ஹிஸ்டாரிக்கல் இன்டர் ஜோனல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்படிஷன்.
இங்கே பார்த்தீங்கன்னா 6 zones பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சென்ட்ரல் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஆஸ் ஆஃப் 2025. அப்புறம் விஜய் ஹசாரே ட்ராஃபி. இங்கே இந்தியாஸ் டாப் லிஸ்ட் ஏ 1 day 50 overs டோர்னமெண்ட் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க பை ஸ்டேட் டீம்ஸ். அப்புறம் சையத் முஷ்தாக் அலி ட்ராஃபி. இங்கே மெயின் டொமஸ்டிக் T20 டோர்னமெண்ட் அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ் நடக்கும். இன்னொன்று தியோதர் ட்ராஃபி, 1 day காம்படிஷன் ஃபீச்சரிங் த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ்லி ஜோனல் ஆர் காம்போசிட் டீம்ஸ். இந்த டோர்னமெண்ட்ஸோட ஒரே கோல் என்ன அப்படின்னா இந்தியாவோட நெக்ஸ்ட் பெஸ்ட் டேலண்ட்டை இந்தியன் நேஷனல் டீமுக்கு கண்டுபிடிக்கிறது தான். 1928 டிசம்பரில் மெட்ராஸில் BCCI போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் இன் இந்தியா ஃபார்ம் பண்ணாங்க. R.E. கிராண்ட் கோவன் தான் அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் ஆந்தனி டி மெலோ தான் அதோட செக்ரட்டரி. இப்போ BCCI தான் வேர்ல்ட்லேயே ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்ட் வித் their ரெவன்யூ இன் 2023-2024 ஹிட்டிங் அரௌண்ட் 20,686 crores. அண்ட் ஸோ கிளியர்லி ஏஷியன் நேஷன்ஸ் தான் கிரிக்கெட்டை இப்போ கிளியராக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. 1928 இந்தியா ICCல மெம்பரும் வராங்க. அண்ட் 1938 மகாராஜா ஆஃப் பட்டியாலாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்தியாவுக்கு டெஸ்ட் ஸ்டேட்டஸும் கிடைக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் இந்தியன் டீம் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு C.K. நாயுடு கேப்டன்சியில் இங்கிலாந்துக்கு போகிறாங்க. அண்ட் லார்ட்ஸில் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்சும் விளையாடுறாங்க. இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டீம் 1947-48 ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டாக பிரிஸ்பேனில் விளையாடுறாங்க. சர் டான் பிராட்மேன் தான் கேப்டன் ஆஸ்திரேலியாவுக்கு. அண்ட் இந்தியாவுக்கு ஸ்ரீ லாலா அமர்நாத் கேப்டனாக இருந்தாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் விக்ட்ரி இங்கிலாந்துக்கு எதிராக 1952 மெட்ராஸில் வச்சு கிடைக்குது. அண்ட் சேம் இயர் இந்தியா பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக சீரீஸும் வின் பண்ணுறாங்க. அப்புறம் 1970s ODI மேட்சஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சுனில் கவாஸ்கரை க்ரீஸில் பார்த்தாலே பவுலர்ஸ் எல்லாம் திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் த ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் இந்தியா 1983 இந்தியன் ODI டீம் லெட் பை கபில் தேவ் லார்ட்ஸில் வேர்ல்ட் கப் வின்னும் பண்ணுறாங்க. நம்மளாலையும் ஓவர்சீஸில் போய் பல ஃபாரின் கண்ட்ரிஸை வின் பண்ணவும் முடியும், நம்மளாலையும் வேர்ல்ட் கப்பையும் ஜெயிக்க முடியும் காட்டின ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு டீம் லெட் பை நன் அதர் தென் கபில் தேவ். இதுக்கப்புறம் நிறைய இந்தியன்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் சச்சின் டெண்டுல்கர். 1989 ஒரு 16 வயசு சின்ன பையனா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள வந்து அடுத்த 20 வருஷத்துக்கும் மேலே கிரிக்கெட்டில் கோட்டாக இருந்து 1 பில்லியன் இந்திய மக்களோட கனவை சுமந்துக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம பாரத ரத்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள். கிரிக்கெட் இஸ் அவர் ரிலிஜன் அண்ட் சச்சின் இஸ் அவர் காட் அப்படின்னு ஃபேன் சொல்கிற அளவுக்கு இவரோட கேம் இருக்கும். தனி ஆளாக இந்தியாவுக்கு நிறைய மேட்சஸ் இவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அ ட்ரூ டிசர்விங் பாரத் ரத்னா. ஸோ சச்சின் டெண்டுல்கர் பற்றி பேசினா அதுக்கு ஒரு தனி வீடியோவே வேணும். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு தட் சம் அதர் டைம். 2000 இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு பெரிய மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல் நடந்தது. அதனால் அப்போ இருந்த கேப்டன் முகமது அசருதீன், அஜய் ஜடேஜாவை எல்லாம் கேமில் இருந்து பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புது கேப்டனாக சௌரவ் கங்குலியை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் ஹோம் கிரவுண்டில் மட்டும் சீரீஸ் வின் பண்ணிட்டு இருந்த இந்தியா ஃபாரின் கிரவுண்ட்லையும் போய் சௌரவ் கங்குலியோட யங் டீம் வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. சௌரவ் கங்குலி இன் மை ஒப்பீனியன் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த டிஃபைனிங் கேப்டன்ஸ் ஃபார் இந்தியா. அடுத்து வந்து நம்ம ஸ்டார் பிளேயர்ஸான MS தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ் இந்தியன் டீமை 2000க்கு அப்புறம் எப்பவுமே ரேங்கிங் டாப் 3 வச்சிருக்காங்க. திஸ் இஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங் ஃபார் ஆல் அதர் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. ஏப்ரல் 2007 SL குரூப் இந்தியாவில் இந்தியன் கிரிக்கெட் லீக் லான்ச் பண்ணாங்க. அது BCCI அண்ட் ICCI அப்ரூவ்டு டோர்னமெண்ட் கிடையாது. ஸோ BCCIக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இதில் விளையாண்டா இந்தியன் டீமில் விளையாட முடியாது அப்படின்னு கூட ரூல் கொண்டு வந்தாங்க. செப்டம்பர் 2007 இந்தியா T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணதுக்கு அப்புறம் BCCI அவங்களே ஒரு ஃப்ரான்ச்சைசி போர்டை கிரியேட் பண்ணி ஒரு ஆனுவல் டோர்னமெண்ட் கால் இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏப்ரல் 8, 2008 லான்ச் பண்ணாங்க. இப்போ இதில் 10 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் எவ்ரி IPL சீசனும் இந்தியாவில் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் தான். IPL இஸ் த செகண்ட் ரிச்சஸ்ட் லீக் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் ஃபுட்பால் அண்ட் வேர்ல்ட்லேயே ரிச்சஸ்ட் கிரிக்கெட் லீக் இதுதான். BCCIக்கு இந்த 2025 IPL சீசனில் மட்டும் 9,678 crores ஃப்ரம் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் அண்ட் ₹500 crores ஃப்ரம் டைட்டில் ஸ்பான்சர். அண்ட் இது போக டிக்கெட் சேல்ஸ் அண்ட் மற்ற ஸ்பான்சர்ஸ் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட அவங்களோட ரெவென்யூ 20,000 crores மேலே. அ மைண்ட் பாக்லிங் நம்பர். ஸோ மக்களே, ஒரு காலத்தில் கிரிக்கெட் ஆடு மாடு மேய்க்கிற ஷெப்பர்ட்ஸோட பொழுதுபோக்கு கேமாக இருந்து இப்போ ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துருக்கு. கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேம் ஒரு தனி கேமோட வளர்ச்சி மட்டும் கிடையாது. கொலோனியலிசம், டெக்னாலஜி, கமர்ஷியலைசேஷன் இப்படி எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. T20 லீக்ஸோட ரைஸ், AI அசிஸ்டட் அம்பைரிங் மாதிரி புது டெக்னாலஜிஸ் அண்ட் உமன் கிரிக்கெட்டோட வளர்ச்சி, இது எல்லாம் கிரிக்கெட்டை இன்னும் மாடர்னாக ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். USAல மேஜர் லீக் கிரிக்கெட் மாதிரி நியூ மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன், ஸ்மார்ட் பேட்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி ட்ரைனிங்,
டேட்டா பேஸ் ஸ்ட்ராட்டஜி, இப்படி கிரிக்கெட்டில் பல இன்னோவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் இன்னும் இதுக்கு பிரைட்டாக இருக்குது. இந்த கிளாமர் ஃபீல்டு கிரிக்கெட்டில் ஹை ஸ்பீட் T20 ஃபார்மேட்ஸ் ஃபேமஸாக இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டோட டைம்லெஸ் சார்ம் மட்டும் இன்னும் குறையல. இன் மை ஒப்பீனியன், ட்ரெடிஷனும் மாடர்ன் இன்னோவேஷனும் பேலன்ஸாக இருந்தால் தான் அழகுங்கிறது என் கருத்து. இன்னைக்கு கிரிக்கெட் ஒரு கேம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ கல்ச்சர் அண்ட் அன் இன்டர்நேஷ்னல் யூனிஃபயர். இட்ஸ் நத்திங் லெஸ் than a மேஜிக். That's it மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி ஃபுட்பாலை பற்றி போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.